எனக்கு வாய்ப்பளித்த உங்களுக்கு மீண்டும் ஒருமுறை எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அறுவை தோழர்களே, எனக்கு வயது 53. சிறிய வயதிலெல்லாம் ஷேரிவாழ் மக்கள் போஸ்டர் இன்றைக்கு யார் நான் திராவிட முன்னேற்ற கழகத்திலே மாவட்ட செயலாளர் என்று ஒரு அதிகாரி நெகோஷியேட் பண்ணுகிறாரோ அதே இருக்கிறார். இது சாதாரணமான நிகழ்வு அல்ல. இது விடுதலை சிறுத்தைகள் வரலாற்றில் ஒரு மைல்கல். எழுச்சி தமிழர்களால் ஆய்வு செய்து எடுக்கப்பட்ட முடிவு வர வேண்டும் என்று பொறுப்புக்கு பணம் கட்ட வேண்டும். இது ஒரு புறம் இருக்கட்டும். பொறுப்புக்கு வந்துவிட்டோம், பொறுப்பு வாங்கிவிட்டோம் என்பதற்காக மட்டுமே போட்டோ அனுப்பிடுறோம். எடுத்துக்கிறேன் போட்டோ எடுத்து உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு வங்கியின் மூலம் வழங்கப்படும் கல்வி கடன்களை எளிமையான நடைமுறைகளை கையாண்டு மாணவர்களுக்கு எளிதில் கல்வி கடன் கிடைக்க புதிய வழிகாட்டும் நெறிமுறைகளை உருவாக்கி அவற்றை வங்கிகள் செயல்படுத்த தமிழக அரசு உடனடியாக வங்கிகளுக்கு அறிவுறுத்த வேண்டும் என இச்செயற்குழு தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறது. தீர்மானம் எண் 6. வங்கி கடன் பெற்று கல்வி பயின்று வேலையின்றி வருமானமின்றி சிரமப்படும் மாணவர்கள் மற்றும் அவரது பெற்றோர்கள் வங்கிகளில் பெற்ற கல்வி கடன்களை திரும்ப செலுத்த வேண்டி குண்டர்களை வைத்து மிரட்டியும் தனியார் வங்கியினர் மூலம் மிரட்டி வசூல் செய்யும் வங்கிகளின் போக்கை இச்செயற்குழு வன்மையாக கண்டிக்கிறது. மாணவர்களின் கல்வி கடன்களை மத்திய மாநில அரசுகள் உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என இம்மாவட்ட செயற்குழு கேட்டுக்கொள்கிறது. தீர்மானம் எண் 7. பெரம்பலூர் மாவட்டம் முழுவதும் விவசாய விளைநிலங்களில் மான், காட்டுப்பன்றி, மயில், குரங்குகள் போன்ற காட்டு விலங்குகள் புகுந்து மகசூலை சேதப்படுத்தி விவசாயிகளுக்கு பெரும் நஷ்டத்தையும் கஷ்டத்தையும் ஏற்படுத்தி வருகிறது. ஆகவே பெரம்பலூர் மாவட்ட நிர்வாகமும் வனத்துறையும் இணைந்து போர்க்கால அடிப்படையில் செயல்பட்டு வன விலங்குகளை பிடித்து உரிய காப்பு காடுகளில் விட்டு பாதுகாக்கப்பட்ட காப்பு காடுகளில் இருந்து வனவிலங்குகள் வெளியே வராமல் தடுக்கும் விதமாக வேலி அமைத்து விவசாயிகளையும் விவசாயத்தையும் காப்பாற்ற வேண்டும்
கேட்டுக்கொள்கிறது. பெரம்பலூர் மாவட்டம் எறையூர் ஊராட்சியில் அமைந்துள்ள சிப்காட் தொழிற்சாலை நிர்வாகம் அந்த பகுதிவாழ் மக்களை பணிக்கு அமர்த்தாமல் வெளி மாவட்டம் வெளி மாநிலங்களிலிருந்து பணியாட்களை நியமிப்பது கண்டிக்கத்தக்கது. அதனால் பெரம்பலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த இளைஞர்களும் இளம் பெண்களும் வேலை வாய்ப்பின்றி உள்ளனர். மேலும் சிப்காட்டிற்கு நிலம் கொடுத்த விவசாயிகளின் வீட்டிற்கு ஒருவருக்கு வேலை தருவதாக உறுதியளித்த சிப்காட் நிறுவனம் அதனையும் நடைமுறைப்படுத்தாமல் உள்ளூர் வாசிகளை புறக்கணிக்கிறது. இந்த போக்கை சிப்காட் நிறுவனம் மாற்றிக்கொண்டு நிலம் கொடுத்த விவசாய குடும்பத்திற்கும் உள்ளூர் வாசிகளுக்கும் வேலை வாய்ப்பில் முன்னுரிமை வழங்க வேண்டும் என இம்மாவட்ட செயற்குழு சிப்காட் நிறுவனத்தை வலியுறுத்துவதுடன் இதனை நிறைவேற்றம் செய்ய வலியுறுத்தி விரைவில் பெரம்பலூர் மாவட்டத்தில் நமது கட்சி சார்பாக ஆர்ப்பாட்டம் நடத்துவது என இச்செயற்குழு தீர்மானிக்கிறது. பெரம்பலூர் நகராட்சியும் மாவட்ட வருவாய் மற்றும் காவல்துறையும் பெரும் முதலாளிகளுக்கு சகாயம் செய்யும் நோக்குடன் செயல்பட்டு சாதாரணமாக சாலையோரம் தெருவோரம் வியாபாரம் செய்து அன்றாட வாழ்வியலை நடத்தி வரும் அடித்தட்டு மக்களின் வியாபார பொருட்களை ரோட்டில் எடுத்து கொட்டி சேதப்படுத்துவதுடன் எளிய மக்களை மிரட்டி அவர்களின் வயிற்றில் அடிக்கும் போக்கை தொடர்ந்து செய்து வரும் பெரம்பலூர் நகராட்சி நிர்வாகம் மாவட்ட வருவாய் மற்றும் காவல் நிர்வாகம் தங்கள் போக்கை மாற்றிக்கொண்டு சாதாரண தெருவோர வியாபாரிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் என இம்மாவட்ட செயற்குழு கேட்டுக்கொள்கிறது. பெரம்பலூர் மேற்கு மாவட்டம் சார்பாக விரைவில் 4 ரோடு பகுதியில் 65 அடி உயர கொடிக்கம்பம் அமைத்து எழுச்சி தமிழர் திருக்கரங்களால் ஏற்றி வைத்து பெரம்பலூர் நகரத்தில் நமது கட்சியின் சார்பில் எழுச்சி தமிழர் தலைமையில் மாபெரும் பொதுக்கூட்டம் நடத்துவதென இச்செயற்குழு தீர்மானிக்கிறது. பெரம்பலூர் மாவட்ட வருவாய் மற்றும் காவல்துறை நிர்வாகங்கள் தொடர்ந்து நமது கட்சி கொடியை பல கிராமங்களில் ஏற்ற அனுமதி மறுப்பதுடன் ஏற்றிய கொடி கம்பங்களை காவல்துறையும் வருவாய்த்துறையும் இணைந்து பிடுங்கி சொல்லும் போக்கை கண்டித்து மிக விரைவில் பெரம்பலூர் மாவட்டத்தில் ஆயிரக்கணக்கான பேரை திரட்டி மாநில நிர்வாகிகளை அழைத்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துவது என இச்செயற்குழு தீர்மானிக்கிறது. கடந்த 2000 ஆண்டில் கைக்களத்தூர் காவல் நிலையத்தில் கட்சி இயக்கமாக இருந்தபோது பஸ் உடைப்பு வழக்கில் கைது செய்யப்பட்டு கிட்டத்தட்ட 1/4 நூற்றாண்டு காலம் பெரம்பலூர் நீதிமன்றங்களுக்கு அலைந்து தனது வாழ்வையே மிகப்பெரிய சோதனைக்குள்ளாக்கி கொண்ட களப் போராளிகள் 20க்கும் மேற்பட்ட விடுதலை சிறுத்தைகள் களப் போராளிகள் கடந்த வாரத்தில் 25 ஆண்டுகள் நீண்ட நெடும்பயணம் செய்து நீதியை வென்று அந்த வழக்கிலிருந்து விடுதலை பெற்றிருக்கிறார்கள். அவர்களுக்கு பெரம்பலூர் மாவட்ட விடுதலை சிறுத்தைகளின் சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறது இந்த செயற்குழு.